வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். வேளாண் பெருமக்களே, இன்றைய வேளாண் நேரலை நிகழ்ச்சியில் ஒரு பயிர் சாகுபடியை தவிர்த்து பல பயிர்கள் சாகுபடியில் ஈடுபாட்டை அதிகப்படுத்துவது குறித்தும், ஒரு பயிரை மட்டுமே நம்பி ஈடுபாடு காட்டிய வேளையில் தான் சந்தித்த இழப்புகள் குறித்தும் ஓர் விவசாயி தமது அனுபவங்களை நம்மிடையே பகிர்வதை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். பல பயிர்கள் எனும் வேளையில் தென்னை, அதற்கு ஊடுபயிராக வாழை, வாழைக்கு ஊடுபயிராக உளுந்து, கீரை வகைகள், காய்கறிகள், பாதுகாப்பு வளையமாக அமைத்திருக்கும் வேலி பகுதிகளில் கொடிவகை காய்கறிகள், மரவள்ளி கிழங்கு, முருங்கை, பப்பாளி, பணம் கொளிக்கும் மரங்களான தேக்கு, பூவரசு போன்றவைகளில் ஈடுபாடு காட்டலாம். எந்த ஒரு பயிர்களிலும் லாபம் பெற வேண்டுமேயானால் பயிற்சி, முயற்சி, உழைப்பு அவசியம். அதை நான் ஆர்வத்துடன் செய்து வருவதால் வேளாண்மை எனக்கு லாபகரமானதாக அமைகிறது என்கிறார் இவர். வேளாண்மையில் முயற்சியுடன் கூடிய உழைப்பு இருந்தால் லாபம் பெற முடியுமா? அப்படியானால் அவரின் அனுபவ பகிர்வை வானொலி வழி கேட்டு தெரிந்து கொள்ள ஆர்வமாய் இருக்கிறோம் என நீங்கள் எண்ணுவது எங்களுக்கு புரிகிறது. இதோ வேளாண்மையில் பல்லாண்டு காலமாக ஆர்வத்துடன் ஈடுபாடு காட்டி வரும் கொல்லமாவடி பகுதியைச் சேர்ந்த விவசாயி சி. ஸ்ரீதரன் அவர்கள் வேளாண் ரீதியிலான தமது அனுபவத்தை வெளிப்படுத்த தற்போது நிலையத்தில் எனக்கு முன்பாக அமர்ந்திருக்கிறார். இப்போது நாம் அவர்களிடம் பேசுவோம். ஐயா வணக்கம். வணக்கம் சார். கொல்லமாவடி, அதை சுற்றியுள்ள கிராமங்கள் கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த நிலவரம் என்ன வேளாண் ரீதியா? இப்போ என்ன மாதிரியான ஒரு நிலை? 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எண்ணி பார்த்தோம்னா அந்த பகுதியில் பெரும்பாலும் வயல் கிருஷி தான் நடந்துகிட்டு இருந்தது. இப்போ அந்த நிலைமை மாறி தென்னை, வாழை, இந்த மாதிரி ஊடு பயிர்கள் போடுற மாதிரி நிலைமை மாறி இருக்கு. ஊடு பயிர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் கூட அந்த பகுதியில் என்னென்ன மாதிரி போட்டிருக்காங்க? இப்போ வாழை முக்கியமாக போட்டிருக்காங்க. தென்னை, வாழை, அப்புறம் சைடில் ஓரமாக தேக்கு, பூவரசு, இந்த மாதிரி மரங்கள்லாம் நிறைய நட்டிருக்காங்க. ரெண்டாவது சிறு பயிர் வகைகள், இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நிறைய போட்டிருக்காங்க. இல்லை, செழிப்பு அப்படிங்கிறது வேளாண் ரீதியாக அந்த காலத்தில் தான் செழிப்பு அப்படிங்கிற கருத்து மேலோங்குதா அந்த பகுதியில்? இல்லை இப்போ தான் நாங்கள் நல்ல செழிப்பாக இருக்கிறோங்கிறீங்களா? இல்லை, இப்போ செழிப்புன்னு சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா அந்த பகுதி கடவரம்பு நிலமாகி போச்சு. அது ஒரு காலத்தில் நெல் பயிரில் ஈடுபாடா? கம்ப்ளீட்டாவே நெல் பயிராக தான் இருந்தது. இப்போ தண்ணி ஒழுங்கா வராதனாலையும் இயற்கை மாறாக செயல்படுறதுனாலையும் அந்த பகுதி இப்போ நெல் விவசாயத்துல இருந்து கம்ப்ளீட்டாவே மாற்று பயிருக்கு மாறிட்டாங்க. அந்த மாதிரி மாறுறதுக்கு உங்களுக்கு நீர் போக்குவரத்து அப்படிங்கிறது சரிவர இல்லாதது ஒரு காரணமா, அல்லது என்ன சூழ்நிலைனால மாற்றம்ங்கிறீங்க? இல்லை, இயற்கை மழை ஒழுங்கா இல்லாதது. அப்புறமா பேச்சுப்பாறை தண்ணி ஒழுங்கா கடையோரம் நிலங்களுக்கு வாரதில்லை, தூர் வாரது இல்லை, எல்லாமே ஆக்கிரமிப்பு சூழ்ந்திருக்கு. எங்க பார்த்தாலும் பராமரிப்பு இல்லாம அவ்வளவு பிளாஸ்டிக்கும் நெகிழி கழிவுகளுமா தான் இருந்துகிட்டு இருக்கு. என்ன சொல்றீங்க? அன்னைக்கு ஒரு கட்டமைப்பு வசதியோடு உங்களுக்கு கடைமடை பகுதிக்கு வெள்ளம் வருகிறது மாதிரியான ஒரு நிலை இருந்ததுக்கு பிறகும் அந்த பராமரிப்பு அப்படிங்கிறதுல தொய்வு ஏற்பட்டனால நீங்க பரித வைக்கிறீங்க. கண்டிப்பா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இப்ப கிட்டத்தட்ட ஒரு வருஷம் பக்கத்துல ஆகுது சார். எங்க பகுதி, அதாவது குருநங்கோடு டு ராஜாக்கமங்கலம், இந்த பகுதியில கடவரம்பு நிலங்கள், இந்த பகுதிகளுக்கு தண்ணி வந்தது. மழை தண்ணி வந்தா மட்டும் உண்டு, மற்ற மாதிரி வரவே செய்யல. அந்த மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கு. அப்ப இன்னைக்கு அந்த நீர் போக்குவரத்து அப்படிங்கிறது சரிவர கையாளப்பட்டா உங்களுக்கும் கூட ஆர்வம் இருக்கும் போலுக்கு நெல் சாகுபடி செய்யணும்னு? ஆமா, கண்டிப்பா. ஒழுங்கா தண்ணி வந்துட்டு இருந்ததுன்னா நெல் சாகுபடி பண்ணலாம். அதுக்குள்ள இடங்கள் இருக்கத்தான் செய்யுது. சரி, எவ்வளவோ மக்கள் இருக்கக்கூடிய நிலையில நீங்க உங்களை பற்றி கூட கேள்விப்பட்டோம், சிறுபிள்ளை பிராயத்திலேயே வேளாண்மை பக்கம் திரும்பிட்டீங்க அப்படின்னு. அதுக்கு என்ன காரணம்? எந்த சூழ்நிலை உங்களை அந்த பக்கமா ஈர்த்துது? அதாவது நான் எனக்கு சின்ன வயசுல எங்க அப்பா இறந்துட்டாங்க. நான் ஒரு 12 வயசு அளவுல எங்க அப்பா இறந்துட்டாங்க. சரி. மேலச்சங்கல்குடியில தானுலிங்கம், எங்க மாமா, அவங்க தாய் மாமா, அவங்க தான் என்ன எடுத்து வளர்த்தது. பேர் அந்த இடத்துல சொல்றதுல பெருமைப்படுறேன். அவங்களுடைய வழிகாட்டுதல் படி எனக்கு ரொம்ப படிப்பு ஓடல. அதனால அந்த விவசாயம், அவங்க நல்ல விவசாயம் பண்றவங்க, அந்த முறையில் நான் கம்ப்ளீட்டாக விவசாயத்துக்கு இறங்கிட்டேன். அப்போ அரியா பருவத்திலையும் ஆர்வத்தில் நீங்கள் மாடு பற்றிட்டு போகிறது, அந்த நிலைகள்லாம் இருந்திருக்கும் போல் இருக்க? ஆமாம், கண்டிப்பாக. அவங்களுக்கு 3-4 ஜோடி மாடுகள்லாம் உண்டு. வேற சம்பளத்துக்கு ஆள் வச்சும் பண்ணாங்க, அவங்களும் பண்ணுவாங்க. அதனால அந்த அனுபவத்தில் தான் நான் அந்த விவசாயத்து பக்கம் திரும்பினது. சரி, மாமா சொல்லி தந்த ஆலோசனை அல்லது அறிவுரை, அதை இன்னைக்கு நான் கெட்டியாக பிடிச்சிட்டு அதை கச்சிதமாக செயல்படுத்துறதுனால நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அவங்க சொல்லி தந்த ஆலோசனைப்படிதான் எல்லாமே நான் பண்ணிட்டு இருக்கேன். அதனால இன்னைக்கு சமுதாயத்துல ஒரு நல்ல அந்தஸ்துல இருந்துகிட்டு இருக்கேன். உழைப்பு அப்படிங்கிற ரீதியில உங்களுக்கு சொல்லி கொடுத்த பாடம் என்ன மாமா? காலையில எழும்பணும், வயலுக்கு போனோம் அல்லது தோப்புக்கு போனோம்,
முடிஞ்ச அளவு உழைக்கணும். வேற எந்த உதாரித்தனமா நேரத்தை செலவழிக்காம ஊக்கமா செயல்படணும் அப்படிங்கறதான் சொல்லி தந்திருக்காங்க. இங்க இந்த இடத்துல சொல்றத பார்த்தா இப்போ வானொலி வாயிலா நிகழ்ச்சி கேட்டிருக்கக்கூடிய விவசாய பக்கம் திரும்பணும் அப்படின்னு ஆர்வத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் கூட என்ன சொல்றீங்க அப்படின்னா, நாம விவசாயம் செய்ய போறோம் அப்படின்னா உழைக்க தயாரா இருந்தா தான் உள்ளுக்கு வரணுங்கிறீங்க. ஆமா, இல்லாம சம்பள ஆட்களை வச்சு மற்ற மாதிரி பண்ணா இப்போ உள்ள இதுல வந்து ரொம்ப மிச்சம் எடுக்க முடியாது. தன்னுடைய உழைப்பு இருந்தாதான் தோப்புலையும் சரி, வயல்லையும் சரி, மற்ற மாதிரி மாற்று பயிர்கள்லையும் சரி எடுக்க முடியும். வேளாண்மைக்கு ஒரு அடிப்படை அல்லது ஒரு அடித்தளம் அப்படிங்கிறது கால்நடைகள் வளர்ப்பு அப்படிங்கிறாங்களே, உங்க அனுபவத்தை சொல்லுங்க. ஆமா, மாடு இருந்ததுன்னு சொன்னா அதுல உள்ள சாணம், அதில் உள்ள மூத்திரம், இதுகள் எல்லாம் வந்து விவசாய இதுகளுக்கு பயன்படும். ரெண்டாவது அதுக்கு நம்ம போடுற கொலை, வைக்கோல், இதில் உள்ள கழிவுகளை நம்ம வயலில் கொண்டு போடலாம், தென்னந்தோப்பில் போடலாம். இது வந்து ஒன்றினுடைய கழிவு என்ன ஒரு காசாகுதோ. ஆமாம், இல்லைன்னா நாம திருநெல்வேலி மாவட்டத்தில் போய் பல 1000 ரூபாய்க்கு கொடுத்து தான் உரம் வாங்கிட்டு வர வேண்டிய சூழ்நிலை வருது. இந்த வார்த்தை வருகிறத பார்த்தா உங்களுக்கு இப்போ அந்த அனுபவம் இருக்கும் போல இல்லை தெரியும். ஆமாம், நமக்கு வந்து முன்னாடி நிறைய மாடெல்லாம் வச்சிருந்தோம். இப்போ மாடு தரச்சுமே ஒரு மாடு தான் இருக்குது. அதனால இப்போ நமக்கு போதாத இடத்துக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்தால் நாங்கள் உரம் இறக்கி பண்ணிட்டு இருக்கிறோம். என்ன காரணம்? உங்களை பற்றி கேள்விப்பட்டோம், நீங்களும் கூட ஒரு பயிர் சாகுபடியில் இருந்த நீங்கள் இன்னைக்கு பல பயிருக்கும் நாட்டத்தோடு செய்கிறீங்க அப்படின்னு, ஆர்வத்தோடு செய்கிறீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோமே, அதுக்கு என்ன காரணம்? ஏன் ஒரு பயிர் செய்தால் என்ன? இல்லை, ஒரு பயிர் செய்யும்போது அதில் சில ஏற்றத்தாழ்வுகள் வருது. அதாவது கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு தேங்காய் வந்து 19 ரூபா 20 ரூபா விற்றுது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப விலை கம்மியாக இருக்குது. இது வந்து இந்த தென்னையை நம்பி இருந்து பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா அந்த தொழிலில் முன்னேற முடியாது, விவசாயத்தில் லாபம் கிடைக்காது. இப்போ அதுக்கு தென்னை நட்டோம்னா அது பக்கத்தில் கூடுதலாட்டு வாழையை போடணும். வாழை விட கீரை போடலாம், முருங்கை போடலாம், பலா அந்த மாதிரி உள்ள இதுகள் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது நமக்கு மாற்று இதுகள் பண்ணணும். அதே மாதிரி ஒரே பருவத்தில் போடக்கூடாது. ஒரு வாழை இப்போ நடுறோம்னா ஒன்று அரை வாழையில் இருக்கணும், இன்னும் ஒன்று வந்து வெட்டுற பருவத்தில் இருக்கணும். இப்படி வரும்போது சில விலை வீழ்ச்சிகள்ல இருந்து நம்ம தப்பிச்சுக்கொள்ளலாம். அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. அருமையாக சொல்கிறேல. அதாவது மண்ணை வளப்படுத்தி வாழை இன்னைக்கு 10 சென்ட் இருக்குது அப்படிங்கும்போது ஒரு 2 சென்ட்டில் வாழை சாகுபடினா மற்ற இதுகளில் மற்ற பயிர்களை போடுவீங்களா? கண்டிப்பாக. அப்போ அடுத்த வாழை அறுவடைக்கு வரணும் அப்படிங்கும்போது அதை என்ன பண்ணுவீங்க, எந்த நேரத்தில் உருவாக்குவீங்க? இப்போ ஒரு வாழை நட்டுருக்கோம், இன்னொரு இதில் கீரை நட்டுருக்கோன்னு சொன்னால் அந்த கீரை வந்து ஒரு 2 மாசத்துல முடிஞ்சிடும். அந்த கீரை பிடிங்கிற இடத்துல அடுத்த வாழையை நட்டுடலாம். அப்படி வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் 4 மாசம் வித்தியாசத்தில் அந்த வாழை வந்துகிட்டு இருக்கும். வரும்போது நமக்கு இந்த விலை வீழ்ச்சிகள்ல இருந்து தப்பிக்கலாம். சில டன் கொலை வெட்டும்போது விலை ரொம்ப கம்மியாக இருக்கும், சில டன் ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ இப்படி நம்ம மாறி மாறி பல சைடில் பண்ணிட்டு இருக்கும்போது அது ஒரு ஈக்குவலாக வந்துடும். சரி, நிரந்தர வருவாய்க்காக இப்படி ஒரு அட்டவணைப்படுத்தல் நான் செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? இது நீங்களாக தேர்வு செய்த ஒரு முடிவா அல்லது ஒரு பயிற்சியின் வெளிப்பாடா அல்லது அனுபவஸ்தர்களுடைய ஆலோசனையா? அனுபவஸ்தர்களுடைய ஆலோசனையும் உண்டு, ஆனால் நான் பயிற்சி போகிறது உண்டு. குன்னூர் வேளாண்மை ஆஃபீஸில் இருந்து எனக்கு பயிற்சிகள்லாம் கூட்டிருக்காங்க. நான் பல தடவை போயிருக்கிறேன். அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த மாதிரி பண்ணுறது. சரி, இப்போ விட்டு சொல்லுங்கள், இப்போ என்னென்ன மாதிரியான பயிர்கள் ஈடுபாடு? பல பயிர் சாகுபடி அப்படிங்கும்போது என்னுடைய இடத்துல வந்தாலும் கூட இதை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்னென்ன வச்சிருக்கீங்க? நீங்க பலமுறை எனக்கு தோப்பு வந்திருக்கீங்கல்ல சார்? நான் வந்திருக்கிறேன். இப்ப நிகழ்ச்சி கேட்கக்கூடியவங்க இவர் பேசுறாரு, பல பயிர்னு சொல்றாரு, நம்ம ஒரு குறிப்பு எடுத்துக்கிடுவோமே, இந்தந்த பயிர்ல ஈடுபாடு காட்டினா லாபம் பெறலாமா அப்படின்னு ஒரு யூகத்துக்கு வராங்கன்னா தெளிவுபடுத்துங்க. இப்ப வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து எங்க இடங்கள் வந்து முந்தி கொல்லா மாவு, மாமரம், இந்த மாதிரி முந்திரி தோட்டமா தான் இருந்தது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில இயற்கை மாற்றங்களுடைய விளைவு, அந்த மரங்கள் எல்லாம் மாற்றி எனக்கு வந்து போர் தண்ணி உண்டு, அதனால அதெல்லாம் மாற்றிக்கிட்டு நான் தென்னை நட்டேன். தென்னை நட்டு அது ஒரு குறிப்பிட்ட வருடங்கள் ஆகி அப்படியே ஓடிட்டு இருந்தது. ஊடு பயிராக இப்போ வந்து வாழை வச்சிருக்கிறேன், அப்புறம் கீரை வச்சிருக்கேன், முருங்கை மரங்கள் இருக்கு. இல்ல, இந்த மாதிரியான ஒரு ஈடுபாடு தென்னையில ஏற்பட்ட சில பிரளயங்கள் காரணம், அதுதான் என்ன ஒரு மாற்று வழிக்கு ஏற்பாடு செய்ததுங்கிறீங்களா? அப்படி? ஆமா சார், இந்த ஓகி புயலுக்கு பிறகு தென்னில வந்து ஒரு பெரிய மாற்றங்கள் என்னன்னா, யாருக்குமே எந்த விவசாயிக்குமே தென்னில பெரிய அளவில் உண்டு லாபம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ரெண்டாவது இந்த கூலியினுடைய வருவாய் வந்து வரதை விட செலவுகள் கூடுதல் வருது. வரவு 8னா செலவு 10ங்கிற மாதிரி வந்துருது. இதனுடைய விளைவுகள் வந்து மாற்று பயிர்களுக்கு இறங்கினா தான் முடியுங்கிற சூழ்நிலைகள்னால தான் நான் அந்த மாதிரி பண்ணுது. இந்த மாதிரியான ஒரு ஈடுபாட்டுக்கு வரும்போது பக்கத்தில் உங்களை பார்க்கக்கூடிய விவசாயிகளும் இந்த மாதிரியான ஒரு நிலைக்கு வந்துருவோம் அப்படிங்கிற ஆர்வத்தில் வந்தாங்களா, அல்லது உங்களுடைய வருவாயை பார்த்துட்டு தான் அப்புறம் தான் அவங்க அடியெடுத்து வச்சாங்களா? இல்லை, நம்மளை பார்த்துட்டு நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. இப்போ உதாரணமாக நான் சில இந்த நோய் பட்ட இடங்கள்ல தென்னு வச்சு பார்த்தேன், வரல.
அதுக்கு இப்போ மாற்றாட்டு சில தோப்புல கம்ப்ளீட்டாவே தேக்கு வச்சிருக்கிறேன். இப்போ தேக்கு வச்சுன்னா இப்பதான் சிலவங்க தேக்கு வச்சா கொள்ளான்னு யோசிக்கிறாங்க. நான் 10 வருஷத்துக்கு முன்னாடியே வச்சுட்டேன். வச்சு அது இப்போ ஒரு முன்னாடி தோப்பு இதாக இருந்தது, இன்னைக்கு தேக்கு தோப்பா இருந்துகிட்டு இருக்கிற அளவுக்கு வந்திருக்கு. மண் வாகு அப்படிங்கிறது உங்க பகுதியை பொறுத்த அளவில் எப்படி ஒரு செழிப்பான மண்ணா இருக்கும் போது எந்த பயிர் வச்சாலும் வீரியமா வருது மாதிரி பேசுறீங்க? கண்டிப்பா அங்க வந்து நல்ல செம்மண், நல்ல செம்மண், சிவப்பு வாழை, மற்ற மாதிரி வாழைகளுக்கு தென்களுக்கெல்லாம் ரொம்ப இதா இருக்கும். நல்ல ஒரு இதான பயிர். வேளாண் பெருமக்களே, இன்றைய வேளாண் நேரலை நிகழ்ச்சியில் பல பயிர் சாகுபடியில் நான் அடைந்த அனுபவங்கள் அப்படிங்கிற கருத்து பிரகாரம் நமக்கு சில கருத்துக்களை பதிவு செய்துட்டு இருக்காங்க கொல்லமாவடி பகுதியை சேர்ந்த ஸ்ரீதரன் அவர்கள். சரி சார், நீர் வசதி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாச்சுதான். நீங்கள் வேறு ஆரம்பத்தில் பேசும்போது சொன்னீங்க, ஒரு காலத்தில் நெல் பயிர் செய்தோம், சேனல்லாம் இன்னைக்கு சின்ன பின்னப்பட்டிருக்கு, போக்குவரத்து நீர் போக்குவரத்து சரியில்லாதனால நாங்கள் பிரளயத்துக்கு உள்ளாயிருக்கோம் அப்படின்னு கருத்தை சொன்னீங்க. அப்போ இந்த மாதிரியான பயிர்களுக்கு நீர் போக்குவரத்து அப்படிங்கிறது என்ன வசதி ஏற்படுத்தியிருக்கீங்க? இப்போ வந்து நான் வந்து போர் போட்டு மோட்ரு வச்சுருக்கேன், அதனால எனக்கு பிரச்சனை இல்லை. அரசு ரீதியான மானிய திட்டங்கள் வழியா இல்ல சொந்த? இல்லம்மா, அதாவது இலவச மின்சாரம் கிடைச்சது. ஓஹோ, அனுபவிக்கிறீங்க மத்திய அரசு திட்டம்? மத்திய அரசு திட்டம் அனுபவிக்கிறேன். அதே மாதிரி இந்த மத்திய மோடிஜி அவங்க வந்து 6000 ரூபா வருஷத்துக்கு 4 மாசத்துக்கு ஒருக்கா கொடுக்கறது, அதை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். ஆமா, மற்ற மாதிரி சொட்டு நீர் பாசனம் வந்து பண்ணலாம். அதுக்கு வந்து எனக்கு இடங்கள் வந்து ஒரே இடத்துலயாட்டு இல்லை, 2 ஏக்கர் போல இடம் இருக்கு, ஆனா ஒரே இடத்துல இல்லாதனால அந்த சொட்டு நீர் பாசனத்துக்கு எனக்கு பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. நாளடைவில் அப்படி வாய்ப்பு இருந்தால் அதுவும் பண்ணணும்னு தான் வச்சுட்டு இருக்கேன். சரி, இந்த 6000 ரூபாய் பிரதம மந்திரியினுடைய சம்மான் நிதி திட்டத்தின் கீழே எனக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? இந்த 6000 ரூபாய் கிடைக்கிறதுக்கு முன்ன உங்களுடைய விவசாய ரீதியான நிலை எப்படி இருந்தது? இது ஒரு பெரிய தொகைன்னு நினைக்கிறீங்களா நீங்க? என்ன சார் அப்படி சொல்லிட்டீங்க? அதாவது 6000ங்கிறது இப்போ இந்த திட்டம் வாரதுக்கு முன்னாடி ஒரு 1000 ரூபாய் வேணும்னா நாம யார்கிட்டயாவது போய் கடன் தான் வாங்கணும், அதுவும் அவங்க மேலங்களும் பார்ப்பாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை, 4 மாசத்துக்கு ஒருக்கா எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம அக்கௌண்ட்ல வந்து விழுந்துருது. நமக்கு எந்த கள்ளங்கடமும் இல்லாம எந்த ஏமாற்றமோ மற்ற மாதிரியோ மோசடியோ வழி இல்லை. ரெண்டாவது நமக்கு செல்லுல மெசேஜ் வந்துடும், நம்பி செய்யலாம். அதனால இந்த பட்ஜெட்ல எல்லாம் விவசாயிகளுக்கு கடுமையான ஒரு இது கொடுத்துருக்காங்க. இந்த 2024-25 இதுல அதுல ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க, கேட்டீங்களா? விவசாயிகள்கிட்ட ஒற்றுமை வேணும், விவசாய உற்பத்தியாளர் சங்கங்களுக்கு தான் நாங்கள் நேரடியாக வசதி வாய்ப்பை உருவாக்க போகிறோங்கிறாங்களே. உங்கள் பகுதி ஒற்றுமை எப்படி இருக்கு? எங்கள் பகுதி ஒற்றுமை பெரிய அளவில் இல்லைன்னு தான் சொல்லணும். என்ன அழகா பேசிட்டு இருந்தீங்க. விவசாயிகள் மத்தியில் என்னன்னு சொன்னால், ஒரே பயிர் விடுற மாதிரி இல்லை. இப்போ நெல் பயிருன்னா இப்போ வெளிமலைக்கு அந்த பக்கத்தில் இருக்கு மண்ணாலக்குறிச்சி ஏலாயில எல்லாம் கம்ப்ளீட்டாவே நெல் பயிரிடுறாங்க. நெல் தேவைதான். இல்ல அவங்க வந்து அப்படி ஒரு ஒற்றுமையா இந்த நாள் தான் நம்ம விதைக்கணும், இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கும். இங்க வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கிறனால ஒரு ஒற்றுமைங்கிறது இல்லைன்னு தான் சொல்ல முடியும். நான் இந்த இடத்துல என்ன சொல்றேன்னா, இவ்வளவு ஆவேசமா, இவ்வளவு ஆணித்தரனா, இவ்வளவு செயல்தரனா, இவ்வளவு விழிப்பா கருத்து சொல்லக்கூடிய நீங்க ஏன் அவங்கள ஒற்றுமைப்படுத்துறதுக்காக ஒரு முயற்சி எடுக்க கூடாது சார்? நாங்க வந்து இந்த உழவர் மன்றம் வச்சு இதுகள் எல்லாம் நாங்க உறுப்பினரெல்லாம் இருந்தோம். இந்த நம்ம நீராய் எடுக்கிற சங்கத்துல எல்லாம் சேர்ந்துருந்தோம். அதுக்கு நான் 1000 ரூபாய் சந்தா கட்டி அதுக்கெல்லாம் ப்ராசஸ் எல்லாம் நடந்தது. இன்னைக்கு நீராங்கிறது என்னன்னு தெரியாம போயிட்டு ஒரு மரத்துல டெய்லி 100 ரூபாய் எடுக்கலாம்னு எல்லாம் சொன்னாங்க. அதாவது என்ன சொல்றீங்க அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு வருவாய் பார்க்கணுனாலும் கூட ஒற்றுமை தான் வலிமைங்கிறத பறைசாற்றுமாய் இருந்தா ஈடுபாடு காட்டலாம். வரும் நாட்கள்ல நான் அதுக்குள்ள முயற்சி எடுப்பேன் அப்படின்னு உங்களை நம்பலாமா? கண்டிப்பா. இப்ப நாம அதுல தான் இந்த இயக்கங்கள் எல்லாம் இருந்துகிட்டு இருக்கிறோம். சரி, விவசாயம் இயற்கையா செயற்கையா விட்டு சொல்லுங்க. விட்டு சொல்லணுமானா செயற்கை இயற்கை ரெண்டும் கலந்துதான் இருக்கு சார். அது என்ன இயற்கையா? இப்ப வந்து சாதாரண மத்திய அரசினுடைய திட்டங்களும் கூட இயற்கை சாகுபடியாளர்களுக்கு நிறைய உத்வேகத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இருக்குது. அந்த நிலையில நான் செயற்கையும் சேர்ந்து பண்றேன் அப்படிங்கிறத அதுக்கு என்ன காரணம்? இல்ல, இயற்கை வந்து இப்ப நாம ஒரு நம்ம சொந்தமா பண்ற மாதிரி இருந்தா இயற்கை பண்ணிக்கலாம். அது மார்க்கெட்டுக்கு போகும்போது இன்னொருத்தருக்கு வியாபாரத்துக்கு போகும்போது அது அவ்வளவு திரட்சா இல்ல, பெருசா இல்ல. உங்களால ஸ்திரப்படுத்த முடியலங்கிறீங்களா? இயற்கையில செய்தது இருக்கிறத வந்து சேல்ஸ் பண்ண முடியல. காரணம் அவங்க வந்து நல்ல பவுட்டை தான் பாக்குறாங்களே தவிர இது இயற்கையா உள்ளது, இதை நம்ம பண்ணுவோம் அப்படி வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரி உள்ள இது இல்ல. அதனால இயற்கையும் செயற்கையும் சேர்ந்து தான் நடந்துகிட்டு இருக்குது. இப்ப நிலவரம் எப்படி இருக்கு? இப்ப உங்க தோட்டத்தை வந்து பார்க்கக்கூடிய ஒரு நிலையில சந்தை நுணுக்கங்கள்லாம் அதுக்கேற்ற வகையில அறுவடைக்கு தயாராயிட்டுங்கிறீங்களா? அப்படி இப்போ வந்து வாழைக்குள்ள வெட்டிக்கிட்டு இருக்கிறோம்.
இப்போ வந்து இந்த ஓணம் வந்துருக்கிறதுனால கொஞ்சம் விலை இருக்குது, வாழை கொலைகள்லாம் கொஞ்சம் விலை இருக்குது. இந்த மாதிரி இருக்கணும். பொதுவாக விவசாயம் வந்து இப்போ ஏத்தங்காய் வந்து 60 ரூபா 80 ரூபா வரைக்கும் கிலோ போகுது. சில சமயம் 20 ரூபாய்க்கு வேண்டாங்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது தான் விவசாயம் அடிப்படும். அதுக்காக தான் நான் பல பேர் சாகுபடின்னு வரும்போது பல பருவத்திலையும் செய்யணும். ஒன்று நட்டுக்கிட்டு இருக்கோம்னா ஒன்று இடப்பருவத்தில் இருக்கணும், ஒன்று வெட்டுற மாதிரி இருக்கணும். இல்லை அந்த மாதிரி ஒரு நிலை வேணுங்கிறீங்களா, அல்லது சீசனை அனுசரித்து அறுவடைக்கு வர மாதிரியான ஒரு முன்கூட்டியே திட்டமிடல் வேணுங்கிறீங்களா? திட்டமிடல்ங்கிறது வேணும். ஆனால் அதே சமயம் திட்டமிடாமல் இது இருக்கிறவங்களுக்கும் ஒரு சமமான ஒரு விலை, கட்டுப்படியான விலை அரசாங்கம் நிர்ணயம் பண்ணணும். அதுதான் பண்ணணும், அதுதான் முக்கியம். சரி சார், இப்போ பல பேர் சாகுபடியில் நீங்கள் சந்தித்த நோய்கள் பூச்சிகள் அப்படின்னா தெரியாமல் இந்த பயிர் கூட இந்த பயிரை கொண்டு போட்டு என் அனுபவத்தில் சில பிரச்சனைகளை சந்தித்தேன் அப்படின்னு ஏதாவது இருக்குதா? உண்மையை அப்படியே சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், அது வந்து எப்படின்னா தென்னில் பொதுவாக வந்து காண்டாமிருகம் வந்து இப்போ மற்ற மாதிரி இது நோய்கள்லாம் இருக்க தான் செய்யுது. அது எல்லா இடமும் இருக்குது நம்ம மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும். சரி, வாழையில் ஒரு டைம் நாங்கள் வந்து சிவப்பு வாழை போட்டு ஒரே டைமில் கிட்டத்தட்ட ஒரு 500 வாழைக்கு மேலே மோசம் ஆயிடுச்சு. ஏதோ ஒரு புழு தாக்குன மாதிரி வந்து அப்படியே இதாயிட்டு. சரி, அதுக்கப்புறம் அது அவ்வளவும் வெட்டி அழிச்சிட்டு அடுத்தல வேற பயிர் கொஞ்ச நாள் போட்டுட்டு வேற வாழை நட்டு பண்ண அனுபவம் உண்டு. அது வந்து எவ்வளவோ நாங்கள் முயற்சி பண்ணி அதை காப்பாற்ற முடியலை. அதுக்கு பிறகு இப்போ வந்து ஒவ்வொரு சீசன்ல மழை எந்த நேரத்தில் போட்டால் எந்த மாதிரி வரும் அப்படிங்கிறத பார்த்து தான் போடுறது. இப்போ அந்த மாதிரி தோல்வியை சந்திக்கல. அந்த அனுபவம் கை கொடுக்குது கண்டிப்பாக. சரிங்க சார், ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் கூட அந்த பிரச்சனைக்கு வந்து உடனே முடிவு வேணும் அப்படிங்கிறதுக்காக தோட்டக்கலைத்துறையையோ வேளாண் துறை அலுவலரையோ சந்திச்சு அல்லது உங்கள் களத்துமேட்டுக்கு வரக்கூடிய அலுவலர்கிட்ட ஆலோசனை கேட்கறது உண்டா? அந்த மாதிரி ஆலோசனை கேட்டு கூட நான் நல்ல ஸ்திரமா செய்கிறேன் அப்படிங்கிறீங்களா? அப்படி உண்டு சார், உண்டு. எங்களுக்கு நான் இப்போ கொல்லமாவடின்னு சொல்றது வந்து குருந்தங்கோடுக்கும் அதுக்கும் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் தான். சரி, அதனால எங்களுக்கு அந்த அலுவலர் போய் பார்க்கறதுக்கும் அலுவலகமும் அதிலே தான் இருக்குது, யூனியன் ஆஃபீஸுக்குள்ளே தான் இருக்குது. நான் பல தடவை பார்த்துருக்கோம், பேசியிருக்கோம், மற்ற மாதிரி அதுக்கு அவங்க அறிவுரைப்படியும் நடந்திருக்கிறோம். ஒரு விவசாயி அப்படின்னா என்னதான் பயிரேற்றல இருந்தாலும் கூட அவருடைய அதிகாலை விழிப்பு எப்படி இருக்கணுங்கிறீங்க? காலையில் எங்கள் அப்பா எல்லாம் இருக்கும்போது 5 மணினா எழுத்துருவாங்க. ஓஹோ, ஆமாம். நம்ம வந்து 6 மணிக்காவது எழுப்பணும். ஒரு நம்மளும் சரி நம்ம பையனும் சரி விவசாய குடும்பம் வரும்போது அதே மாதிரி வீட்டில் இருக்கிறவங்களும் சரி 6 மணினா எழும்பி பல்ல விளக்கிட்டு அதுக்குள்ள இதுகளை முடிச்சுட்டு கரெக்டாக 6 மணினா விளையில போய் நின்று தண்ணி பாய்க்கிறதா இருந்தாலும் சரி, புல்லு கொத்துதா இருந்தாலும் சரி, மற்ற மாதிரி தென்னுகளை பராமரிக்கிறதா இருந்தாலும் சரி, ஏதாவது போய் யாரை பார்த்து ஆகணும். அன்றாடம் போகணுங்கிறீங்க? அன்றாடம் போகணும். தென்னம்பிள்ளை வந்து நம்ம பிள்ளை மாதிரி தான். ஆமாம், அது நல்லா டெய்லி அண்ணநாடு வந்து போய் பார்த்து அண்ணநாடு அதில் உள்ள ஏதாவது மாற்றங்கள் வருதானு பார்த்து அதுக்கு தகுந்தாரு பண்ணிக்கிறோம். சரி, மாமா காலத்தில் நான் சிறுபிள்ளை பிராயத்திலேயே விவசாயத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு அன்னைக்கு நீங்கள் ஒரு இளைஞராக இருக்கும்போது கூட உள்ளுக்கு வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு நிலவரம் என்ன? மகளிராக இருந்தாலும் இளைஞராக இருந்தாலும் விவசாயம் அப்படின்னா அவங்கள்ட்ட ஒரு எழுச்சி காணப்படுதா? அந்த எழுச்சி இருந்தால் தான் குடும்பம் முன்னேற்றம் அப்படிங்கிறது சாத்தியமா? அப்படி சரி, விவசாயம் அதாவது ஒரு விவசாயி வந்து சேத்துல கை வச்சாதான் நம்ம சோத்துல விவசாயி. ஆமா, அது நிலைமை தான். ஆனா அதை யாரும் இப்ப உணர்றது இல்லை. எல்லாருமே மடிக்கணினியும் செல்வம் வச்சுட்டு விளையாடிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இளைஞர் ஈடுபாடு ரொம்ப கம்மியா தான் இருந்து. உங்க குடும்பம் எப்படி? எனக்கு பையன் வந்து மூத்தவன் சென்னையில் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறான். ரெண்டாவது உள்ளவன் அவனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள், அமர்நாத் பேரு. அதை சொல்லணுங்கிறதுக்காக வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டோம். இன்னைக்கும் வந்து அவன் காலையில் எங்கள் வீட்டில் இருந்த உரம் நான் வெட்டி விட்டு அவன் தூக்கி கொண்டு தட்டிட்டு அவன் முடிச்சுட்டு தான் காலேஜுக்கு போயிட்டு வந்தான். அப்படி இருக்கணும். அப்படியே எல்லா வீட்டுகளிலையும் இருக்கணும். விவசாயத்தை வந்து நம்ம கண் போல பாதுகாக்கணும், நம்ம உயிருக்கு மேலே பாதுகாக்கணும். விவசாயம் லாபமா நஷ்டமா? திட்டமிட்டு நாமளே உழைச்சா லாபம் தான், நஷ்டம் இல்லை. அந்த உழைப்பு எந்த விதத்தில் இருக்கணுங்கிறீங்க? திட்டமிட்டு செய்யணும். திட்டமிட்டு நாம உழைக்கணும், பண்ணணும். இல்லாம அதுக்கு வந்து சம்பள ஆட்களை விட்டோ இல்லைன்னா அவங்க செய்வாங்க நம்ம நின்னோம்னா அதுல ரொம்ப மீதி எடுக்க முடியாது. சொட்டு நீர் பாசனம் பத்தி தெரிஞ்சிருக்கீங்களா? அப்படி ஆமா சார், அது சொட்டு நீர் பாசனத்துக்கு எனக்கு குடும்பத்தில் யூனியன் ஆஃபீஸ்ல இருந்து கேட்டாங்க. எனக்கு வந்து எல்லாமே ஒரே இடத்துல இல்லை, 2 ஏக்கர் போல இருந்தாலும் அது வந்து எல்லாம் துண்டு துண்டா இருக்குது. 20 சென்ட் 10 சென்ட் 30 சென்ட் இப்படி தான் இருக்கு. அவங்களுக்கு 90 சென்ட் 50 சென்ட் அப்படி ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி இருந்தால் தான் தருவாங்க. நாளடைவில் இதுக்கு ஏதாவது அரசு பரிசீலனை பண்ணி மாற்றங்கள் எதாவது வந்துடும், அதை வந்துன்னா பயன்படுத்தணும்னு பரிசீலனை தான் இருக்கேன். சரி, வேலி ஓரங்களில் நான் முருங்கை சாகுபடியில் ஈடுபாடு காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறேன். இன்னைக்கு முருங்கைக்காயினுடைய நிலை என்னன்னு தெரியுமா? ஆமாம்,
என்ன சொல்லுங்க? ரொம்ப வீழ்ச்சியா இருக்கு. முருங்கைக்காய் ரொம்ப விலை கம்மி, ஆனா மாங்காய் விலை கூடுதலா இருக்கு. இப்போ இது அதாவது முருங்கைக்காயை பொறுத்த அளவில் பொங்கல் நேரத்தில் நம்ம அறுவடைக்கு வர மாதிரிலாம் நம்ம ஏற்பாடு, அதுக்குள்ள ஆலோசனையை நீங்கள் ஏன் கேட்கக்கூடாது? அப்போ பொங்கலுக்கு ஒரு முருங்கைக்காய் 40 ரூபாய்க்கு விற்ற நாட்கள் உண்டுங்கிறாங்களா? ஆமாம், உண்டு சார், உண்டு. ஒரு கிலோ 150 ரூபா 200 ரூபா வரை விற்றது உண்டு. ஆனால் என்னன்னு சொன்னால், சில முருங்கைக்காய் வந்து சீசனில் காய்க்கும், மற்ற நேரம் காய்க்காது. அதுக்கு நம்ம என்னத்தை தான் பண்ணாலுமே, இப்போ நான் எல்லாம் அந்த கவாத்து பண்ணி விடுவேன், அந்த சீசன் ஒடிச்சு விட்டு இது பண்ணி பார்ப்பேன். ஆனாலுமே சில சீசன்ல அந்த மாதிரி தான் வருது. அந்த இயற்கை வந்து அதுக்கு கணக்கு பண்ணி தான் வருது. சரி, வேளாண்மையில வெற்றி பெற இப்போ அரசு வாயிலா என்ன எதிர்பார்க்குறீங்க? பல பயிர் சாகுபடியாக இருந்தாலும் கூட எனக்கு வந்து இன்னும் கூட சில ஊக்கம் கிடைக்க மாதிரி அரசு சில திட்டங்களை நிறைவேற்றினா நல்லா இருக்கும்னு முத்தாய்ப்பா என்ன சொல்றீங்க சார்? வேளாண்மையை இன்னும் நானிதான்ல எல்லாத்தையுமே இது பண்ணணுமானால் முதல்ல தண்ணி போக்குவரத்துக்குள்ள இடத்த கிளியர் பண்ணணும். தண்ணி எந்த விவசாயிக்கும் தடை இல்லாம கிடைக்கணும். சாப்பிடணும் நம்ம நல்ல, ஆமா, நல்லா சாப்பிடணும்னா அதெல்லாம் வேணும். அதுக்கு வந்து உழைக்கணும். அந்த அரசாங்கம் வந்து இந்த வருஷம் தூர்வாரி ஒழுங்கா தண்ணி விடணும். அன்றைக்கு இருந்த நடைமுறை திரும்பணுங்கிறீங்க? ஆமா, திரும்பினாதான் அந்த விவசாயத்தினுடைய வெற்றி பெற முடியும். சரிங்க சார், உங்க அலைபேசின்னு ஒன்று சொல்லலாமா? 97 87 78 05 03 9787780503 இல்லையா? இந்த அலைபேசி வாயிலா கொல்லைமாடி பக்கம் வந்து பல பேர் சாகுபடியை ஒரு நோட்டம் போடுவோமே அப்படின்னு யாராவது அலைபேசி வாயிலா தொடர்பு கொண்டு வழி கேட்டா வழி பிரமாதமா சொல்லிக் கொடுப்பாளா? அப்படி சொல்லிக் கொடுப்பாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சு எல்லாரும் சொல்லி கொடுப்பாங்க, அதுல மாற்றம் இல்லை. இதுவரை பல பயிர் சாகுபடியில் நான் கண்ட அனுபவங்கள் குறித்து எல்லா விவசாயிகளும் வெளிப்படைகிற மாதிரி கருத்துக்களை சொல்லி ஒரு பயிர் தவிர்த்து பல பயிர்களில் ஈடுபாடு அடைகிற மாதிரியான நிலையை உருவாக்கியிருக்கீங்க. உங்களுக்கு குமரி பண்பலை சார்பாக மனமார்ந்த நன்றி. எனக்கும் இந்த வாய்ப்பை தந்த பண்பலைக்கு மனமார நன்றி. வணக்கம். நேயர்கள் இதுவரை பல பயிர் சாகுபடியில் நான் கண்ட அனுபவங்கள் வேளாண் நேரலை கேட்டீர்கள். நேரலையில் பங்கேற்றவர் கொல்லமாவடி சி ஸ்ரீதரன் அவர்கள். உடன் உரையாடியவர் தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை.